கொடுத்த வாக்குறுதிகளை அட்லீஸ்ட் நிறைவேற்றுறீங்களா அப்படிங்கிறது தான் அவங்களோட கேள்விகளாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக ஒரு 2 விஷயம் எடுத்துக்கோ. ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லாராலையும் பரபரப்பாக பேசப்பட்ட விஷயங்கள் இவங்க தேர்தலில் வெற்றி பெறதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த அறிக்கையில் இவங்க சொல்லியிருந்தது. திமுகவிற்கு எதிரான கருத்துருவாக்கத்தை நீங்களாம் எப்படி உருவாக்குறீங்கன்னு தெரியுதா? இன்க்ளூடிங் யூ. 2016 தேர்தலில் திமுக சொல்லிச்சு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு. போட்டு போட்டாங்களா மக்கள்? தமிழ்நாட்டுக்கு நீட்டு விலக்கு வேண்டும் என்று பிஜேபி விட்டுருங்க. அதிமுக உறுதியாக இருக்கா இல்லையா? இருக்கு. அதிமுக ஏதாவது ஒரு இடத்துல நான் அவங்க கூட கூட்டணிக்கு வரணும்னா நீட்டு விலக்கையாவது கொடு அப்படின்னு கேட்டுருக்குங்கள. கேட்டுச்சா? இன்னைக்கு நீட் திமுக தேர்தலுக்கு முன்பாக சொல்லிச்சுல்ல ஒன்று, அந்த நீட் இல்லை. இன்னைக்கு நீட்டை நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கி விட்டது பாஜக. நல்லா புரிஞ்சுக்க. நெக்ஸ்ட்டு எக்ஸிட் டெஸ்ட்னு ஒன்று வைக்கிறான் சார். இந்த எக்ஸிட் டெஸ்ட் யார் கொண்டு வந்தா? காங்கிரஸா திமுகவா? யார் கொண்டு வந்தா? பாஜக. அரசியல் சாசன அமைப்புகளை, அரசியல் சாசன சட்டத்தை எதையும் மதிக்காமல் காலில் போட்டு மிதித்து கொண்டிருப்பது இந்த இடத்துல யாரு? யாரு? பாஜக. அந்த பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறது யாரு? அதிமுக. நாம கேட்கவே மாட்டோம். மகளிர் கட்டணமில்லா பேருந்து இல்லையா, அந்த அவர்களுக்கான மகளிர் உரிமை பயணம், அது பெண்களுக்கு பயன் தந்திருக்கிறதா இல்லையா? புதுமை பெண் திட்டத்தால் பெண்கள் பலன் பெற்றிருக்கிறார்களா இல்லையா? நான் முதல்வன் திட்டத்தால் பலன் பெற்றிருக்கிறார்களா இல்லையா? தமிழ் புதல்வன் திட்டம் பலன் பெற்றிருக்கிறார்களா இல்லையா? அப்போ தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் பொருளாதார வளர்ச்சியில். எதுவுமே 4 வருஷத்தில் செய்யாமல் பொருளாதாரம் வளர்ந்துருமா சார்? நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, எதுவுமே செய்யாமல் 4 வருஷத்தில் உங்கள் பிஸ்னஸ் பெரும் அளவு லாபம் வந்துருமா? என்ன சொன்னீங்க? நாங்கள் வந்தால் எல்லையில் நடுங்குவான் எதிரிலாம் அப்படின்னீங்க. மன்மோகன் சிங்க்கு சேலையும் வளையலும் அனுப்புனீங்க. புல்வாமா தாக்குதல், பஹல்காம் தாக்குதல், புரி தாக்குதல், பார்லிமெண்ட்டுக்குள்ளே பூந்து அடிக்கிறான். செய்திமொழி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் ஊடகவியலாளர் மற்றும் பேச்சாளர் தமிழ் கேள்வி செந்தில் அவர்களை இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம். அரசியல் சார்ந்து தான் உங்கள்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி முதல் கேள்வியாக உங்களோட பர்சனல் விஷயமாக ஒரு கேள்வியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதுக்குண்டான தொடக்கம் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும்னு நினைக்கிறேன். ஒரு ஊடகவியலாளராக இருந்த செந்தில்வேல் இன்றைக்கி ஒரு திமுகவின் ஆதரவாளராக மாறியிருக்காரு, திமுகவின் ஒரு சொற்பொழிவாளராக மாறியிருக்காரு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. என்ன காரணம், என்ன மாற்றம், எதனால் ஊடகவியலாளர் செந்தில் இப்போது பேச்சாளர் செந்திலாக மாறியிருக்கார்? இன்னைக்கு தேதி வரைக்கும் நான் திமுகவில் அஃபிஷியலாக ஜாயின் பண்ணலை. நான் திமுகவை மட்டும் ஆதரிக்கவில்லை, திமுக கூட்டணி கட்சிகளை, இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையுமே ஆதரிக்கிறேன். அது காலத்தின் தேவைன்னு நான் நம்புகிறேன். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் காங்கிரஸ், இடதுசாரிகள், அந்த கூட்டணி இந்தியா கூட்டணியை முழுமையாக ஆதரிக்கிறேன். இப்போவும் இந்தியா கூட்டணியை ஆதரித்து என்னுடைய வாதங்களை வச்சுட்டு வர்றேன். இது காலத்தின் தேவைன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் இங்கே ஒரு வேலை இருக்குது. ஒருத்தர் கண்டக்டராக இருக்கிறாரு, ஒருத்தர் டிரைவராக இருக்கிறாரு, ஒருத்தர் டாக்டராக இருக்கிறாரு, ஒருத்தர் இன்ஜினியராக இருக்கிறாரு, ஒருத்தர் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கிறார். எல்லாருக்குமே அரசியல் பார்வை இருக்குது. நீங்கள் ஒரு அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு அரசு ஊழியருக்கு ஒரு கட்சியில் இணைந்து அந்த கட்சியினுடைய தொழிற்சங்கத்தை அங்கே வைத்துக்கொள்வதற்கு அனுமதி இருக்குது. ரைட்? அண்ணா தொழிற்சங்கம்னு வச்சுக்கிறாங்க, தோமுசான்னு வச்சுக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம்னு வச்சுக்கிறாங்க. ஒரு மின் வாரியத்தில் வேலை செய்கிற ஊழியருக்கு ஒரு சங்கம் இருக்குது, அவர் ஒரு கட்சியில் தன்னை இணைத்துக்கொள்ளலாம். ஆனால் பத்திரிகையாளர்கள் கட்சி சார்பற்று இருக்கணும்னு சொல்கிறது சரி, ஆனால் எந்த சித்தாந்த சிந்தனையும் அவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறது சரியே இல்லை. எல்லாருக்கும் ஏதோ ஒரு என்ன இருக்கும், ஒரு சித்தாந்த பின்புலம் அல்லது ஒரு சித்தாந்த விருப்பம் சிலருக்கு இருக்கலாம், சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம். எனக்கு பெரியார், அம்பேத்கர், மார்க்சிய சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டவன் நான். ஸோ அந்த சிந்தனைகளோடு தான் நான் எங்கேயும் பயணித்தேன், ஊடகத்திலையும் படித்தேன். அதனால தான் நான் ஊடகத்திலிருந்து வெளியேறும் ஒரு நிலையும் உருவானது அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. ஸோ அதன் பிறகு நான் எனக்குன்னு ஒரு டிஜிட்டல் மீடியா ஸ்டார்ட் பண்ணும்போது, டிஜிட்டல் மீடியாவில் எனக்குன்னு ஒரு சுதந்திரம், அது நம்ம நினைத்ததை கொஞ்சம் ஃப்ரீயாக பேச முடியும். அப்போது இங்கே இருக்கக்கூடிய சிக்கல்களை பார்க்கும் பொழுது நாட்டிற்கு பாஜகவால் எவ்வளோ பெரிய பேராபத்து, ஆர்எஸ்எஸ்ஸால் எவ்வளோ பெரிய பேராபத்து, மதவாதத்தால் எவ்வளோ பெரிய பேராபத்து என்பதை உணர்கின்ற பொழுது நாம் அதை எதிர்க்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுறோம். ஸோ அதை எதிர்க்கின்ற பொழுது நீங்கள் ஆப்வியஸ்லி தேர்தல் அரசியலில் நீங்கள் நிச்சயமாக யார் எதிரின்னு சொல்லுகின்ற பொழுது யாரை நீங்கள் ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமையும் அவசியமும் அங்கே இருக்கிறது. அதனால் நான் என்ன செய்கிறேன், பெரியாரிய, மார்க்சிய, அம்பேத்கரிய
கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய உள்வாங்கி இருக்கக்கூடிய அந்த கொள்கைகளை முன்னிறுத்தக்கூடிய இயக்கங்களை கட்சிகளை அதை தலைமை தாங்கி இருக்கக்கூடிய திமுகவை ஆதரிக்கிறேன். ஓகே, இதில் நடுநிலையாக இருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை சமநிலையாக இருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம்? நடுநிலைங்கிற வார்த்தையே போலி நான் பலமுறை சொல்லியிருக்கேன், பல விவாத பெட்டிகளில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் நன்மைக்கும் தீமைக்கும் நடுவில் ஒருவர் நடுவில் இருக்கவே முடியாது. நீங்கள் குடங்குண அணுவுலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேணுமா வேண்டாமா? ஆனால் இந்த பத்திரிகையாளர்களாக இருக்கிறவங்க இந்த மாதிரி அரசியல் ரிலேட்டடாக வர்றப்ப இந்த கேள்வி அதிகமாக முன்வைக்கப்படுறது. நீங்கள் ஒரு 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 பெண் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்படுகிறார். நீங்கள் நடுநிலையாக அதுலேருந்து எனக்கு ஒன்று பேசுங்க, என்ன பேசுவீங்க? அப்படி பேசலாமா? வாய்ப்பில்லை. வாய்ப்பில்லை. இப்போ தனி ஈழம் கேட்டு ஒரு போராட்டம் நடக்குது. ஈழத்தில் இறுதிக்கட்ட போர். அதில் நடுநிலையாக இருந்து நீங்கள் என்ன பேசுவீங்க? பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. பட் என்னால் அப்படி முடியாது. அப்போ நான் எல்லா இடங்கள்லையும் எனக்குன்னு என்ன இருக்குது, ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, அதை நான் எடுத்தாகணும். அப்போ யார் பாதிக்கப்படுகிறார்களோ, யார் அங்கே ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிறார்களோ அவர்கள் பக்கம் நிற்க வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சமநிலை அப்படிங்கிறத பேணி இருக்கிறேன். அது எங்கன்னா நான் நெறியாளராக இருக்கும்போது. சமநிலை அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பிரச்சனையில் இரண்டு தரப்புலேயே எனக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்க நீட்டு வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து. நீட்டு தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் நீட்டு வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய ஒருவரின் கருத்துக்கு நான் நெறியாளராக இருக்கின்ற பொழுது இடம் அளித்திருக்கிறேன். எந்த இடத்திலும் அதில் நான் பயஸ்டாக இருந்ததில்லை. வேண்டாம் என்று சொல்பவருக்கு என்ன வாய்ப்பு கொடுக்கப்பட்டனோ அதே வாய்ப்பை நீட்டு வேண்டும் என்று சொல்பவருக்கு நான் கொடுத்துருக்கிறேன். ஆனால் வெளிப்படையாக என் கருத்தை வேண்டாம் என்பதை நான் என்ன செஞ்சுருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். அந்த இடத்துல அந்த அழுத்தங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குமோ, அந்த ப்ரியாரிட்டி கொடுக்கறதுல கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஏற்பட்டுருமோ அப்படிங்கிறது அப்படி இருந்ததாக நான் எங்கேயும் நினைக்கல. ஒருவேளை நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான போட்டியில் ஒரு நெறியாளராக நான் தீமைக்கு எதிரான குரலை கொஞ்சம் அதிகமாக கொடுத்திருப்பதாக அவர்கள் தரப்பு நினைத்திருக்குமே என்று சொன்னால், அதனால் கூட நான் என்ன செஞ்சுருக்கலாம், ஒரு ப்ரெஷர் என் மீது கொடுக்கப்பட்டிருக்கலாம் ஊடகத்தில். அதனால் கூட நான் வெளியேறக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கலாம். தவறு இல்லை, அது அவங்களுடைய பார்வை. அவங்க நினைக்கிறாங்களே நீ இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு. இப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய மீடியாஸ்லாம் நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க? நீங்கள் இப்போ அர்ணாப் கோஸ்வாமி நடுநிலையாக இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா, இனி நம்ப சொன்னீங்கன்னா ஓகே, எனக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. இப்போ தமிழ்நாட்டு ஊடகங்கள் அப்படி இல்லை. நாட் ஒன்லி மீ, தமிழ்நாட்டு கூடிய எல்லா ஊடகவியலாளர்களும் என்னுடைய சக தோழர்கள் சகாக்கள் எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமநிலையை பெண்ணுகிறார்கள். அதே நேரத்தில் அவங்க தமிழ்நாடு தமிழர் நலன் சார்ந்த விவகாரங்கள் வருகின்ற பொழுது நிச்சயமாக அவர்களையும் அறியாமல் என்ன செய்யும், பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டருங்கிற மாதிரி நிச்சயமாக துடிக்க தான் செய்யும். அது ஒன்றும் தவறு இல்லை, அது ஒரு பெரிய பாவம் ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போது அந்த ஒரு பத்திரிகையாளராக இருந்து நீங்கள் சொல்கிற அந்த நடுநிலை சமநிலை இதெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் சார்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறப்போ இவங்களோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸு அஸ் ஊடகவியலாளராக நமக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு நார்மலான ஒரு பர்சன் இந்த மாதிரி எனக்கு இது உங்களோட சித்தாந்தம் பிடிச்சிருக்கு, கொள்கைகள் பிடிச்சிருக்கு அப்படின்னு போனால் அங்கே இருக்கிற தப்பு ரைட்டுங்கிற ரெண்டு விஷயம் இருக்குல்ல, அதில் தப்பு எல்லாமே எதுவுமே அவங்களுக்கு கண்டுக்கப்படாது. ஊடகவியலாளராக இருக்கிறப்ப நமக்கு ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த இடத்துல இவ்வளோ தவறுகள் இருந்தும் ஆனால் இதை நம்ம சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கோம் அப்படின்னு மறுக்கப்பட்டதில்லை. அதுக்காக கேட்குறேன். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல். நான் எப்பவுமே சொல்லுவேன், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த குறைபாடுகளும் இல்லை, சுட்டி காட்டுவதற்கு ஒரு குறை கூட இல்லையே என்று யாரேனும் சொல்வார்கள் என்று சொன்னால் அதை முதலமைச்சரே ஏற்றுக்கொள்ள மாட்டார். முதலமைச்சர் ஏற்றுப்பாரா? அவரே ஏற்றுக்க மாட்டார். நிச்சயமாக போதாமைகள் இருக்கும். நீங்கள் நிர்வாக சார்ந்த போதாமைகள் என்பது வேறு, நோக்கமே தவறாக இருப்பது என்பது வேறு. ரெண்டுக்கும் பாரதூர வேறுபாடு இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் எடுத்துக்கங்க, தமிழ்நாடு அரசு பொங்கல் தீபாவளி தினத்தன்று சிறப்பு பேருந்துகள் விட்றாங்க, ஏகப்பட்ட பேருந்துகள் விட்றாங்க. போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அந்த கிளாம்பாக்கம் பேருந்து போய் நிற்கிறாரு. அத்தனை பேருந்துகள் போது மக்கள் மகிழ்ச்சியாக போகிறாங்க. அதில் யாராவது ஒரு 2 பேர் என்னங்க எவ்வளோ நேரமாக நீங்கள் நிற்கும் பஸ் வரலன்னு கேட்டால் அவ்வளோ ஊடகங்களும் கொதித்து போய் தங்கள் நடுநிலையை செவ்வனே செய்கிறார்கள். ஐயோஹோ அப்படின்னா திமுக அரசே பார்த்தீர்களா, இதான் திராவிட ஆட்சியா, திராவிடமா, எல்லாரும் ஆளாலும் கிளம்பிடுறான். ஒரு வாரமாக இந்தியா முடங்கி போய் கிடைக்கிறது விமான போக்குவரத்து துறையால். விமானத்துறை அமைச்சர் யார் நீங்கள் சொல்லிடுங்க, மக்களை சொல்லுங்கள். இந்த நாட்டுக்கு விமானத்துறைக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்கார்ல, யாருன்னு யாருக்காவது தெரியுமா? அப்படித்தான் இந்த நாட்டை நீங்கள் மூடி வச்சிருக்கிறார். அப்போ பட் நம்ம இங்கே சிக்கல் போதாமை இருக்குதானா, நிர்வாக ரீதியாக போதாமைகள் சிக்கல்கள் யார் ஆட்சியில் இருந்தாலும் இருக்கும், அது வேற. ஆனால் கொள்கையாகவே சித்தாந்தமாகவே நோக்கமாகவே தவறான ஒன்றாக அது இருக்கிறதா
அப்படின்னா நிச்சயமாக திமுக ஆட்சியில் அப்படி இல்லை. ஓகே, கொள்கையும் நோக்கமும் தவறானதாக இல்லை, ஆனால் தற்போதைய செயல்பாடுகள் தவறாக இருக்குது அப்படிங்கிறப்போ அதுக்கு எதுன்னு சொல்லி எதையாவது பின் பாயிண்டாக நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம பயிர் சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து எக்ஸாக்டாக ஒரு கேள்வியை சொல்லி திமுக ஆட்சியில் இந்த பிரச்சனை இதனுடைய நோக்கமே தவறு. இப்போ ஒரு விஏஓ எங்கேயோ ஒரு இடத்துல லஞ்சம் வாங்குறாரு, அல்லது ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு தவறு இழைக்கிறார், அதை அந்த அரசு என்கரேஜ் பண்ணுதா, அந்த அரசு அதை ஊக்கப்படுத்துதா, அந்த அரசு அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறதா அப்படிங்கிறது இருக்குல்ல, அல்லது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதா. என்னங்க திட்டம் போட்டு இப்படி பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு 5 மாத கர்ப்பிணி பில்கிஸ் பானு ஒரு இஸ்லாமியர் என்ற ஒற்றை காரணத்திற்காக அவள் வந்து என்ன செய்கிறா, 5 மாத கர்ப்பிணியாக இருக்கின்ற பொழுதே பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்படுகிறாள். அவருடைய 3 வயது குழந்தை சாலிகா அவருடைய தோள்பட்டையிலிருந்து அம்மாவை கட்டிக்கிட்டு அழுது அம்மா அம்மான்னு அதை வலுக்கட்டாயமாக புடுங்கி அந்த குழந்தையுடைய கால்களை பிடித்து தரையில் அடித்து கொல்லுகிறார்கள். அந்த சாலிகாவையும் பில்கிஸ் பானுவையும் காப்பாற்ற சென்ற அவருடைய உறவினர்கள் 10க்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 11 பேர் கொடும் குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்து அவர்களை சாகும் வரை சிறையில் வைக்க உத்தரவிடுகிறது. ஒரு நீதிபதி வருகிறார், இவர்களை விடுதலை செய்வதற்கு குஜராத் அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று தீர்ப்பளிக்கிறார். வழக்கு நடக்கிறது மகாராஷ்டிராவில். மகாராஷ்டிராவில் வழக்கு நடந்தால் மகாராஷ்டிரா அரசுக்கு தான் விடுதலை செய்வதற்கு அனுமதி இருக்கிறது என்பது சட்டம். குஜராத் அரசு அவர்களை விடுதலை செய்ய முடிவெடுக்கிறது. குஜராத் அரசுக்கு முடிவெடுக்க அதிகாரம் இருக்கிறதுன்னு ஒரு நீதிபதி தீர்ப்பளிக்கிறார். அவர்கள் 11 பேரும் வெளியில் வந்துடுறாங்க. 11 பேரையும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஆரத்தி எடுத்து வரவேற்கிறார்கள். ரைட். ஒரு இடத்துல நரோடா பாட்டியாங்கிற ஒரு இடத்துல ஏகப்பட்ட இஸ்லாமியர்கள் ஒரே இடத்துல உயிரோடு தீ வைத்து எரித்து கொல்லப்படுகிறார்கள். முதல் குற்றவாளியின் பெயர் மனோஜ் குக்ரானி. அவர் சிறைக்கு போகிறாரு. அவரை பெயிலில் எடுக்குது பாஜக. அவருடைய மகள் பாயல் குக்ரானிக்கு அந்த தொகுதியில் சீட்டு கொடுக்குது. மனோஜ் குக்ரானி எந்த இடத்தில் இஸ்லாமியர்கள் எரித்து கொல்லப்பட்டார்களோ அந்த வீதியின் வழியாக தன் மகள் பாயல் குக்ரானிக்கு ஆதரவாக வாக்குகளை சேகரித்து செல்கிறார். நீங்கள் எனக்கு இது பேராபத்தா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிர்வாக போதாமைகள் பேராபத்தானா, எனக்கு இதுதான் பேராபத்து. நிர்வாக போதாமின்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சைட்லேருந்து அது ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடலாம். ஆனால் மக்களோட எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா? மக்களுக்கு அதிகபட்சமாக அவங்க கேட்குற அதிகபட்சமான கேள்வி என்னென்னா, கொடுத்த வாக்குறுதிகளை அட்லீஸ்ட் நிறைவேற்றுறீங்களா அப்படிங்கிறது தான் அவங்களோட கேள்வியில் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக ஒரு 2 விஷயம் எடுத்துக்கோ. ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லாராலையும் பரபரப்பாக பேசப்பட்ட விஷயங்கள் இவங்க தேர்தலில் வெற்றி பெறதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த அறிக்கையில் இவங்க சொல்லியிருந்தது. 1, நீட்டு, நாங்கள் வந்த உடனே நீட்டை கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னாங்க. 2வது மதுவிலக்கு, நாங்கள் வந்தால் ஒயின் ஷாப்பையே க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னாங்க, நடக்கலை. ஜெயலலிதாவோட மரணம் தொடர்பான விஷயங்களை நாங்கள் வந்த உடனே அது யார், அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 4 வருஷம் கடந்தாச்சு. இந்த 3க்கும் இன்னைக்கு வரைக்கும் விடையே தெரியல, இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. இந்த 4 வருஷத்தில் இதுக்கு உண்டான எந்த ஸ்டெப்ஸுமே எடுக்கல. என்ன ரீசன்? நீங்கள் இப்போ இந்த 3ஐயும் 2021 தேர்தல் அறிக்கையில் அவங்க சொன்னதை எனக்கு எடுத்து காட்டிடணும். நீங்கள் எடுத்து காட்டுங்க எனக்கு. இப்போ 2021 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் திமுக இந்த 3ஐயும் சொல்லிச்சுன்னு சொன்னீங்கல்ல, இந்த 3ல் முதல்ல சொன்ன 2 இருக்குல்ல, அது திமுக சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்குன்னு பிரச்சார கூட்டங்களில் சொல்கிறாரு. நீங்கள் சொன்னது என்ன? இப்போ நீங்கள் சொன்னது என்ன புரியுதா? இப்போ பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குன்னு புரியுதா? கருத்துருவாக்கம் எப்படி பண்ணுறீங்கன்னு புரியுதா? திமுகவிற்கு எதிரான கருத்துருவாக்கத்தை நீங்களாம் எப்படி உருவாக்குறீங்கன்னு தெரியுதா? இன்க்ளூடிங் யூ. 2016 தேர்தலில் திமுக சொல்லிச்சு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு. ஓட்டு போட்டாங்களா மக்கள்? ஓட்டு போட்டிங்களா சார்? இல்லை. நான் வந்தால் திருப்பியும் சாராய கடையை திறந்தா வச்சிருப்பேன்னு சொன்ன ஜெயலலிதாவுக்கு தானே ஓட்டு போட்டிங்க. அப்புறம் மக்கள் கொந்தளிக்கிறார்கள். எந்த மக்கள்? இல்லை, கொடுத்த எந்த மக்கள்? தமிழக மக்கள் தான். யாருக்கு ஓட்டு போட்டிங்க 2016? யாருக்கு ஓட்டு போட்டிங்க? அது ஒரு பக்கம். அது என்ன? அது ஒரு பக்கம். அப்போ 2021 திமுக அரசு ஒரு முடிவுக்கு வருது, பூரண மதுவிலக்கு சாத்தியமில்லாத ஒன்று. பக்கத்தில் புதுச்சேரி நடந்து போகிற தூரம், இந்த பக்கம் கர்நாடகா, இந்த பக்கம் ஆந்திரா, எல்லா இடத்துலையும் என்ன இருக்குது? மதுபானம் ஊறி திளைக்குது. உத்தரப்பிரதேசத்தில் மதுபானம் முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்துது பாஜக. 50,000 கோடி முதலீட்டை ஈர்ப்பதற்கு மாநாடு நடத்துகிறான், மது மாநாடுன்னே நடத்துகிறான். அப்போ அரசு ஒரு முடிவுக்கு வருது, பூரண மதுவிலக்கு என்பது என்ன இல்லை, சாத்தியம் இல்லை. அப்போ கடைகளுடைய எண்ணிக்கையை கொஞ்சம் வேணால் குறைக்கலாம், அதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு போய் 2021 அவங்க பூரண மதுவிலக்கு என்ற வாதத்தை வைக்கவில்லை. அந்த ஸ்டாண்டில் அவங்க மாறிட்டாங்க. நீங்கள் சொன்னது 2016 ஸ்டாண்ட், ரைட்? ஓகே. 2021 நீட் விலக்கை பெற்றுத்தருவோம் என்று மேடைகளில் பேசினாங்க. யூ ஆர் ரைட். தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க? எக்ஸாக்டாக அந்த வார்த்தை என்ன தெரியுமா? நீட் விலக்கை
அமல்படுத்துவதற்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சட்டம் இயற்றப்பட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு நீட் விலக்கு பெறுவதற்கு எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும், அழுத்தம் கொடுக்கப்படும். இதான் வந்த உடனேயே நீட் விலக்கு மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டதா இல்லையா? சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எல்லாரும் யாரை கேள்வி கேட்குறீங்கன்னா, உங்கள் காசை ஒருத்தர் பிட் பாக்கெட் அடிச்சுட்டு போயிட்டார். ஒருத்தர் சொல்கிறாரு, சார் நான் அவர்கிட்ட எப்படியாவது உங்களுக்கு வாங்கி தந்துடுவேன் சாருங்கிறார். அவர்கிட்ட போய் கேட்குறாரு, அவர் தரமாட்டேங்கிறார். தரமாட்டேன்னு சொல்கிறவரை பாதுகாக்கிறதுக்கு இராணுவம், நீதித்துறை, உள்துறை எல்லாம் சுற்றி நிற்கிது அவரை பாதுகாக்கிறதுக்கு. இவர் போய் கேட்குறாரு, ஏங்க அவர்கிட்ட அடிச்சிங்களாங்க, கொடுங்கங்க அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் யாரை கேள்வி கேட்குறீங்க? வாங்கி தரேன்னு சொன்னீங்க ஏன் அப்படின்னு இவரை கேள்வி கேட்குற யாரும், ஏன்டா அவன் காசை பிடுங்கி வச்சுருக்கிறியா, கொடுக்க மாட்டேங்கிறேன்னு யாரை பார்த்து கேட்கவே மாட்டேங்கிறீங்க? ஒருத்தரை கேள்வி கேட்கணும்ல, யாரை பார்த்து கேள்வி கேட்கணும்? நான் வாங்கி முடிச்சிடுறேன். இப்போது இலங்கையில் சண்டை நடந்துச்சு. இலங்கை தனிநாடு, கரெக்டாக? ஈழத்தில் நடந்த சண்டையை நிறுத்தக்கூடிய அதிகாரம் வேறொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசுக்கு இருக்கா? நீங்கள் நம்புறீங்களா? இல்லை. ஆனால் ஏன் இங்கே இருந்த கலைஞர் அதை நிப்பாட்டலைன்னு அதிமுக கேட்டுச்சு. இப்போ அதிமுக யார் கூட்டணியில் இருக்குது? பிஜேபி கூட்டணி. ஒன்றியத்தில் யார் ஆட்சியில் இருக்கா? பிஜேபி. தமிழ்நாட்டுக்கு நீட்டு விலக்கு வேண்டும் என்பது பிஜேபி விட்டுருங்க. அதிமுக உறுதியாக இருக்கா இல்லையா? இருக்குது. அதிமுக ஏதாவது ஒரு இடத்துல நான் அவங்க கூட கூட்டணிக்கு வரணும்னா நீட்டு விலக்கையாவது கொடு அப்படின்னு கேட்டுருக்கணும்ல. கேட்டுச்சா? கேட்கலை. நீட்டு முன்னாடி என்னவா இருந்துச்சு, இப்போ என்னவா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கும் நேஷனல் மெடிக்கல் கமிஷனுக்கும் வித்தியாசம் தெரியுமா? அங்கே எத்தனை பேருக்கு இந்த 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 பிரச்சனை பற்றி பேசுபவர்களுக்கு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருந்தபோது என்ன நீட் இருந்துச்சு, நேஷனல் மெடிக்கல் கமிஷனாக மாறும்போது என்னவா இருக்குது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? இன்றைக்கி நீட் திமுக தேர்தலுக்கு முன்பாக சொல்லிச்சுல்ல ஒன்று, அந்த நீட் இல்லை. இன்றைக்கி நீட்டை நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கி விட்டது பாஜக. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நேஷனல் மெடிக்கல் கமிஷன் பில்லை கொண்டு வந்து நீட் மட்டும் இல்லை, இன்றைக்கி நெக்ஸ்ட்டுன்னு ஒரு தேர்வு இருக்குது. எத்தனை பேருக்கு அது தெரியும்? நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எல்லாருக்கும் தெரியுது. நெக்ஸ்ட்டு எக்ஸிட் டெஸ்ட்னு ஒன்று வைக்கிறான் சார். இந்த எக்ஸிட் டெஸ்ட் யார் கொண்டு வந்தா? காங்கிரஸா? திமுகவா? யார் கொண்டு வந்தா? பாஜக. நீங்கள் 5 ஆண்டு படித்து முடிச்சு 4 வருஷம் 5 வருஷம் படித்து முடித்து நீங்கள் வெளியில் வரீங்களே எம்பிபிஎஸ், நீங்கள் எம்பிபிஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடுவீங்க, அது செல்லாது. இன்னொரு தேர்வு நான் திருப்பி வைப்பேங்க. இது எந்த ஊரில் நியாயம்? இதை எல்லாத்தையும் பார்லிமெண்ட்டில் சட்டமாக்கி விட்டார்கள். ரைட்? அது எப்போ நடந்துச்சு? இப்போ நடந்துச்சு. இப்போ சமீபத்தில் அந்த மசோதா தாக்கல் செய்யப்படுகின்ற பொழுது திமுக எம்பிக்கள் மிக கடுமையாக எதிர்க்கிறார்கள் நாடாளுமன்றத்தில். திருச்சி சிவா ஒரு திருத்த மசோதா கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு? இதிலேருந்து நீட்டை மட்டும் வெளியில் எடுத்துருங்கிறார். எடுத்துட்டா நம்ம கோர்ட்லையோ வேறு எங்கேயோ பார்த்துக்கலான்னு முயற்சி பண்ணுறாங்க. நீட் இந்த திருத்த மசோதாவை கொண்டு வருவதற்கே இத்தனை எம்பிக்களுடைய ஆதரவு இருந்தால் தான் அந்த மசோதாவை பாஸ் பண்ண முடியும். அதிமுக போய் கேட்குறாரு, கையெழுத்து போடுங்க இந்த திருத்த மசோதா கொண்டு வரணும்னு. அதிமுக ஆதரவு கொடுக்கல. இப்போ நம்ம அதிமுக விட்டுறோம். அப்போ மக்கள் மன்றத்தில் போராடுற அடி வாங்கிட்டு அழுது கொண்டு இருக்கக்கூடிய ஒருத்தனை பார்த்து நம்ம திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் அடிக்கிறவனை பார்த்து நம்ம என்ன செய்யறதில்ல, எந்த கேள்வியும் கேட்கறதில்லை. அப்போ நீட் விலக்க எதை நம்பி சார் அந்த வாக்குறுதியை கொடுத்தாங்க? ஜனநாயகத்தை நம்பி. ஜனநாயகத்தை என்ன நம்புகிறோம் சார்? மாநில அரசுக்கு, இறையாண்மை மிக்க மாநில அரசுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, சட்டம் இயற்றும் அதிகாரம் இருக்குது. சட்டப்பேரவையில் நாங்கள் ஒரு மசோதாவை நிறைவேற்றி அனுப்புகிறோம். அதுக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? ஆளுநருடையது. ஆளுநர் செய்ய மறுக்கிறார். அடுத்ததுக்கு நமக்கு இருக்கிற வாய்ப்பு நீதிமன்றம். அப்போ இந்த அரசு நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றத்துக்கு போய் எங்கள் ஆளுநர் இவ்வளோ நாளாக கடப்பில் போட்டுக்கிறாங்க. நீதிமன்றம் தலையில் கொட்டுது. எப்போ அதை கொடுத்து அனுப்பிப்பாங்குது. அவர் உடனே குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறார். குடியரசுத் தலைவர் கடப்பில் போடுறாங்க. திருப்பி நீதிமன்றத்துக்கு போகிறோம். நீதிமன்றம் குடியரசுத் தலைவருக்கு இவ்வளோ நாள் தான் கால வரையறைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமும் அது கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. இப்போ அரசியல் சாசன அமைப்புகளை, அரசியல் சட்டத்தை, அரசியல் சாசன சட்டத்தை எதையும் மதிக்காமல் காலில் போட்டு மிதித்து கொண்டிருப்பது இந்த இடத்துல யார்? யார்? பாஜக. அந்த பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறது யார்? அதிமுக. நாம் கேட்கவே மாட்டோம். இது எனக்கு புரியல. ஸோ சார் நான் என்ன சொல்கிறேன், இத்தனை பாஜக 2014 எத்தனை வாக்குறுதி கொடுத்துச்சு? 2019 எத்தனை வாக்குறுதி கொடுத்துச்சு? 2024 எத்தனை வாக்குறுதி கொடுத்துச்சு? யார் யார் கேளுங்க, யாருக்கும் தெரியாது. அதிமுக என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்துச்சு? யார் யார் கேளுங்க, தெரியாது. திமுக எத்தனை வாக்குறுதி கொடுத்துச்சு? அவங்களோட கவுண்டிங் வரைக்கும் தெரியும். கவுண்டிங் வரைக்கும் தெரியுது. அப்போ திமுக கொடுத்த வாக்குறுதியில் எதெல்லாம் நிறைவேற்றி இருக்குது? காலை உணவு திட்டத்தை வாக்குறுதியில் கொடுத்தாங்களா? வாக்குறுதியில் கொடுக்காத திட்டம் தான் நிறைவேற்றப்பட்டிருக்குது.
அப்போது நிறைவேற்றிய திட்டம் என்னெல்லாம் இருக்குது? இதில் பலன் பெறவே இல்லையா? காலை உணவு திட்டத்தால் இடைநிற்றல் நின்றிருக்கிறதா இல்லையா? மகளிர் கட்டணமில்லா பேருந்து இல்லையா? அந்த அவர்களுக்கான மகளிர் உரிமை பயணம் அது பெண்களுக்கு பயன் தந்திருக்கிறதா இல்லையா? புதுமை பெண் திட்டத்தால் பெண்கள் பலன் பெற்றிருக்கிறார்களா இல்லையா? நான் முதல்வன் திட்டத்தால் பலன் பெற்றிருக்கிறார்களா இல்லையா? தமிழ் புதல்வன் திட்டம் பலன் பெற்றிருக்கிறார்களா இல்லையா? இல்லையா? மக்களுக்கு கேட்காததை கொடுத்ததை விட எது கேட்காதது? இந்த இந்த திட்டங்கள்லாம் எது கேட்கவே இல்லை. கேட்காது? கேட்காதுன்னா கழுத்தில் கத்தி வச்சு வற்புறுத்தி நீ வாங்கி ஆகணும், இல்லைன்னா உன்னை கொண்டு விடுன்னு கொடுத்தாங்களா? விண்ணப்பிக்கிறாங்கல்ல, விண்ணப்பித்தாங்களா இல்லையா? சார், இப்போ உங்களுக்கு மகளிர் உரிமை தொகையா? மகளிர் உரிமை தொகை விண்ணப்பித்தவர்களுக்கு கொடுக்கிறார்களா, விண்ணப்பிக்காதவர்களுக்கு கொடுக்கிறார்களா? இந்த திட்டத்தை உருவாக்குறதுக்கு இல்லை சார், விண்ணப்பித்தவர்களுக்கு எதையுமே கேட்கல சார். சுதந்திரம் வேணும்னு இத்தனை பேர் கேட்டு எல்லாரும் போராடினாங்களா? ஒட்டுமொத்த இந்தியாவும் வெள்ளக்காரன் உள்ளே வரும்போதே முத நாளே எதிர்த்து போராடிடுச்சா? சுதந்திரம் கேட்கலன்னா எதுக்கு காந்தியடிகள் போராடுறேன்னு போய் கேட்டிங்களா? இல்லை சார். மக்களுக்கு ஒரு திட்டத்தை ஒரு அரசு அறிவிக்குது. மக்கள் எனக்கு இது தேவை, எனக்கு இந்த மகளிர் உரிமை தொகை தேவையாக இருக்கிறது என்று நினைக்கக்கூடிய மக்கள் தான் அதில் என்ன செய்கிறாங்க? விண்ணப்பிக்கிறாங்க. ஆமாவே இல்லையா? அப்போ விண்ணப்பிக்கிறாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு அது ஏதோ இடத்துல யூஸ் ஆகுதுல்ல. பேட்டி கொடுக்குறாங்களே, எத்தனை மக்கள் பேட்டி கொடுக்குறாங்க? அது 1000 ரூபா எனக்கு ஒரு பெரிய யூஸாக இருக்குங்க, ஒரு மருந்து வாங்க முடியுதுங்க சொல்கிறாங்களா இல்லையா? இல்லை, அதெல்லாம் பயனற்றதுன்னு நான் சொல்ல வரேன். சொல்லப்படாத நிறைய திட்டங்கள் அமல்படுத்திருக்கிறாங்க, அதனால மக்கள் சொல்லப்படாதா பயனுள்ளதா? நீங்கள் ரெண்டு விஷயம் சார். தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்களா இல்லையா? அதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் மகளிர் உரிமை தொகை சொன்னாங்க, சொல்லி தான் கொடுத்தாங்க. இங்கே கடந்த ஆண்டு மட்டும் யூபிஎஸ்சி எக்ஸாம் எத்தனை பேர் கிளியர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா தமிழ்நாட்டில்? அதில் எத்தனை பேர் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கிளியர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? ஒரு மலைவாழ் பழங்குடியின மாணவி என்ஐடிக்குள்ளே போயிருக்கிறா தெரியுமா? இதெல்லாம் 4 வருஷத்தில் நடந்த எவ்வளோ பெரிய சாதனைகள் தெரியுமா? கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்ச்சியை தமிழ்நாடு அரசு நடத்தியது. போய் பார்த்து எல்லாரும் கண்ணீரும் கம்பளியுமா உட்காந்துருந்தோம். சாமானிய வீட்டு பிள்ளைகள், ஒரு ஆட்டோ ஓட்டுநரின் மகள் ஜெர்மனியில் இருக்கிறா, ஒரு சவர தொழிலாளியின் மகள் அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்கிறா. அரசு, அத்தனையும் அரசு பள்ளி மாணவிகள். எவ்வளோ பெரிய சாதனை இல்லையா? அப்போ இவ்வளோ தூரம் செஞ்சதுனால தான் இந்த அரசு பொறுப்பேற்கின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி குறியீடு என்னவா இருந்துச்சு? மைனஸில் இருந்துச்சு. இன்றைக்கி என்னவா இருக்குது? 11.19 விழுக்காடு. தமிழ்நாடு அரசு சொல்லுதா, ஒன்றிய அரசு சொல்லுதா? ஒன்றிய அரசு சொன்னது ரிப்போர்ட். அப்போ தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் பொருளாதார வளர்ச்சியில். எதுவுமே 4 வருஷத்தில் செய்யாமல் பொருளாதாரம் வளர்ந்துருமா சார்? நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, எதுவுமே செய்யாமல் 4 வருஷத்தில் உங்கள் பிஸ்னஸ் பெரும் அளவு லாபம் வந்துருமா? அப்போ நீங்கள் கரெக்டாக கடையை திறந்துருக்கணும், கரெக்டாக வணிகம் பார்த்துருக்கணும், தரமான சரக்கு வச்சுருக்கணும் இல்லையா? ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். அப்போ ஒரு மாநிலம் முன்னேறி இருக்குன்னா அப்போ இந்த மாநில அரசு என்ன செஞ்சுருக்கு? இவ்வளோ திட்டங்களை போட போய் தானே. சரி, இப்போ நீங்கள் 10 வருஷம் நிறைவு செஞ்சு 11 இப்போ 15 அடுத்த 3வது முறையாக நீங்கள் ஆட்சி அமைச்சிட்டார் மோடி. இந்தியாவுடைய பொருளாதாரம் என்ன? இந்தியாவுடைய ஜிடிபி growth என்ன? டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு என்ன? கச்சா எண்ணெய் விலை சரிந்த பிறகும் பெட்ரோல் டீசல் விலை என்ன? இல்லை. அப்போது நீங்கள் என்ன சொன்னீங்க? நாங்கள் வந்தால் எல்லையில் நடுங்குவான் எதிரிலாம் அப்படின்னீங்க. மன்மோகன் சிங்கு சேலையும் வளையலும் அனுப்புனீங்க. புல்வாமா தாக்குதல், பஹல்காம் தாக்குதல், புரி தாக்குதல். என்ன பார்லிமெண்ட்டுக்குள்ளே பூந்து அடிக்கிறான், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ டெல்லியில் குண்டு வெடிப்பு இல்லையா? ஸோ இவங்க மதம் அப்படிங்கிற ஒன்றை வைத்து இங்கே இருக்கக்கூடிய மாநில மக்களை, நேற்று அமித்ஷா சொல்கிறார், நாங்கள் பீகாரில் வென்றுவிட்டோம், மேற்குவங்கமும் தமிழ்நாடு தான் எங்களுடைய அடுத்த இலக்கு என்று சொல்கின்ற பொழுது அதை எப்பாடுபட்டேனும் தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை எங்களை போன்றவர்களுக்கு இருக்கிறது.